வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வழக்கமாக ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு நேற்று அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அண்ட் மற்ற முக்கியமான இண்டெக்ஸஸ் நிஃப்டி ஜூனியர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிலாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது, இதனால நம்மளோட மார்க்கெட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறத கடைசியில் வருவோம். ஸோ கடைசியில் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மற்ற டேட்டாஸ் எல்லாம் என்ன மார்க்கெட்டில் சொல்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம மற்ற டேட்டாஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனித்தோம் எப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம், அதாவது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து யூஎஸ் மார்க்கெட் தொடங்க போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8:30லேருந்து நமக்கு வந்து 2 மணி 3 மணி வரைக்கும். ஸோ இதே இது நேற்று நான் போகிறேன் 8:30லேருந்து 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ 8:30லேருந்து 2 மணி 3 வரைக்கும் போகும்போது யூஸ்வலாக இந்த கேண்டிலோட வால்யூம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த கேண்டிலோட வால்யூம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் வச்சு பார்ப்பேன். அண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ரொம்பவே சின்னதாக இருக்குது, ரொம்ப டாஜி கேண்டில்ஸ் மாதிரி இருக்குது. அதனால தான் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னது, நேற்று நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும்போது இருந்த கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் என்ன, இப்போதைய நிலைமையில் கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் என்ன, இதுதான் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறது. அப்போது நமக்கு வந்து நேற்று நமக்கு க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும்போது இருந்த நிலைமை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 330க்கு ஏறக்குறைய இந்த இடத்துல ப்ரைஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் 330யோட கேண்டில். ஸோ 330யோட கேண்டில் முடியும் போது நமக்கு ஏறக்குறைய 25,623 இருந்திருக்கு. அப்போ இப்போதைய நிலைமை கிஃப்ட் நிஃப்டியோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் விவேப்புக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ விவேப்புங்கிறது ஒரு வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். அப்போ இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் இண்டிகேஷன்ஸ் தான். அப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகுன்னு. அதை விட முக்கியமாக என்னென்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு இருக்கிறது இல்லாமல் நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 60 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வரலாம். அப்போ இதுதான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காலையில் 6:30லேருந்து இப்போதைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கேப் அப் அண்ட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் இருந்து நமக்கு வந்து நிஃப்டி 50யில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, நைட்டு நமக்கு இந்தியன் மார்க்கெட் 8:30லேருந்து அதே மாதிரி 2:45 வரைக்கும் போயிருக்கும். அப்போ என்ன நடந்துச்சுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் வந்திருக்கு. ஸோ நேற்று S&P 500 ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில். அண்ட் அந்த கேப் அப்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ். ஸோ S&P 500 மட்டும் கிடையாது, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப்பும் அண்ட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ். அண்ட் நாஸ்டாக்கோட டோட்டல் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.2% இருக்குது. அதே மாதிரி நம்ம S&P 500 நம்மளோட இதோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 0.8% இருக்குது. அடுத்து நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான முயற்சியில் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போயிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து மார்க்கெட்டோட பொசிஷன் பார்த்தோம்னா ஒரு 0.6% க்ரோத் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னையோட மார்க்கெட்லேருந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா வெறும் 0.2% தான் க்ரோத் இருந்திருக்கு. பட் என்னதாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து க்ரோத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லையும் க்ரோத்தில் இருந்திருக்கு, நாஸ்டாக் அண்ட் S&P 500. அப்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம என்ன ஐடியா சொன்னோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைமையில் இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் கேப் அப் வந்திருக்கு, யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிருக்கு. அப்போது இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸோ 6:30லேருந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இப்போ ரெட் கேண்டிலாக இருக்குது. அண்ட் முடியும் போது சம்டைம்ஸ் வந்து இது வந்து பாசிட்டிவான கேண்டிலாக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில்.
அண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே இருந்த பொசிஷன்லேருந்து கீழே வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் ஒரு நெகட்டிவ் ரெட் கேண்டிலாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தற்போதைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டும் கிஃப்ட் நிஃப்டியும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு கேப் அப்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும். ஓகே, இப்போது நமக்கு வந்து மற்ற இண்டெக்ஸஸ், அதாவது நமக்கு வந்து நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு. ஓகே, ரெண்டாவது நம்மளோட நிஃப்டி மிட் கேப்பும் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அண்ட் நிஃப்டி ஜூனியரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓகே, நிஃப்டி ஜூனியர் நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு ஏற்கனவே இது வந்து டெக்னிக்கல்ஸ்லேருந்து நமக்கு வெளியே போகணும். ஒரு செகண்டு. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நமக்கு வந்து அதே மாதிரி நிஃப்டி ஐடி, நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி ஜூனியர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அடுத்து நமக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும். ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நிஃப்டியை வந்து ஒரு நிஃப்டியோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி தெரியும். ஸோ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் பொறுத்தளவு நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் இந்த ரெண்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்றாவது மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான கெயின்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸில் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து எஃப்ஐஏஸோட பொசிஷன் என்ன, ப்ரோஸோட பொசிஷன் என்ன. ஸோ எஃப்ஐஏஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்குது. அதே சமயம் ப்ரோஸோட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நெட்டு பியரிஷாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து நேற்றும் இருந்துச்சு, February 24 ப்ரோஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருந்திருக்கு. ஆனால் இவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு பேரிஷாக இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எஃப்ஐஎஸோட டைரக்ஷன் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரியே நேத்தோட மார்க்கெட் நமக்கு பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸ் சொன்ன மாதிரியே மார்க்கெட் ஒரு இனிஷியலாக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் புஷ் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சரிவு நிலையில் தான் இருந்துச்சு. அப்போது நேத்தோட நமக்கு ஒரு அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இன்னையோட அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் புல்லிஷாக இருக்காங்க அண்ட் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எஃப்ஐஸோட டைரக்ஷன் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு எஃப்ஐஎஸ் டைரக்ஷனில் தான் போகும். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கும் போது நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆகிருக்கிறதா, ப்ரீவியஸ் டே லோ வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,450 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,650. அப்போது 3 இண்டெக்ஸஸும் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டே ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் பிரேக் அவுட் ஆகும். அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்தளவு 25,870 வரைக்கும் மூவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து 83,000 அண்ட் இந்த 83,000லேருந்து சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு இனஃபான மூவ்மெண்ட்ஸ் தான். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இருக்குது அப்படிங்கிறனால மார்க்கெட் அப்படியே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு இந்த 83,000 வரைக்கும் நமக்கு வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து 61,300. அப்போ இந்த 61,300 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டில் புஷ் அப் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைட் ஆச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னா 60,850 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இன்னையோட மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அண்ட் ஒரு பாசிட்டிவான ஓவராலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவை நீங்கள் லைவில் யூஸ் பண்ணுங்கள். இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட டேட்டாவும் ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போச்சுன்னா நிஃப்டியோட டேட்டா கீழே போகணும். அதே மாதிரி மேலேருந்து இந்தியா விக்ஸ் நிஃப்டியோட டேட்டா கீழே வந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா இப்படி வரணும். ஸோ ஒன்றா 2 டேட்டாவும் அதை நோக்கி வரணும். அப்படி இல்லைன்னா 2 டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக போகணும், ஆப்போசிட்டில் போகணும். ரெண்டுமே பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் கீழே வந்துட்டுருக்கு, இதுவும் கீழே வந்துட்டுருக்குன்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் நடந்துகிட்ருக்கு, இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட்டை சரியாக கவனிக்கல,
ஸோ அப்போ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னையோட வந்து சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பைரி டே இருக்குது. நிறையா பேர் சென்செக்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் சென்செக்ஸில் எக்ஸ்பைரி நாள் இருக்க அன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஆட்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.